கதை சொல்லிட்டு இருந்தப்ப யாரோ ஒருத்தவங்க மொழி பின்னாடி வந்து, "என்ன மேடம், ஏதோ இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னாங்க. மொழி திரும்பி பார்த்து, "ஏய் சீனியர், நீ எப்போ ஃபாரின்லேருந்து வந்த?" அப்படின்னா. "நேத்து தான் மொழி வந்தேன்" அப்படின்னு சொன்னாங்க. "ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து." "ஆமாம்." "சரி, உனக்கு எப்படி இருக்கு? ஹெல்த்லாம் ஓகேவா?" "எல்லாம் ஓகே சீனியர், நான் நல்லா இருக்கேன்" அப்படின்னா. அப்போ தான் நான் அவங்கக்கிட்ட, "நீங்கள் தான் திவ்யா சீனியரா?" அப்படின்னு. உடனே மொழி, "ஆமாம் தரா, இவ தான் திவ்யா சீனியர். அப்புறம் சீனியர், இவளை பற்றி சொல்ல மறந்துட்டேனே, ஆக்சிடெண்ட்டில் இங்கே வந்து அட்மிட் ஆனா." அப்படியே நாங்கள் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தா. அந்த டைம் நர்ஸ் வந்து, "மொழி, உன்னை ஸ்கேன் எடுக்க கூப்பிட்றாங்க, வரியா?" அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனே மொழி, "சரி சீனியர், நீ தரா கிட்ட பேசிட்டு இரு, நான் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்க போயிட்டா. நான் அவங்கக்கிட்ட, "சீனியர், உங்களை பற்றி மொழி நிறைய சொல்லியிருக்கா." "என்ன பற்றியா?" "ஆமாம் சீனியர், மொழியோட லவ் ஸ்டோரியில் நீங்களும் பேபியும் தான் ரொம்ப முக்கியமான ஆளுங்களாச்சே, அதான்." "ஆமாம், பேபி உங்கள் கூட வரலையா சீனியர்?" "ஏன் தரா, மொழியும் உங்ககிட்ட எது வரைக்கும் லவ் ஸ்டோரி சொல்லியிருக்கா?" அப்படின்னு கேட்டாங்க. "அதுவா சீனியர், நீங்கள் வேனில் போகும்போது மொழி ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுல, அது வரைக்கும் சொன்னா. அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்படி என்ன தான் வந்தது? சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னு." "அதுவா தரா, மொழி ஃபோன் எங்கே இருக்குது?" "டேபிள் மேலே தான் இருக்குது சீனியர், இருங்க நான் எடுத்து தரேன்" அப்படின்னு எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க ஃபோனை ஓப்பன் பண்ணி என்கிட்ட கொடுத்து, "நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ" அப்படின்னாங்க. அதில் ஒரு நோட் பேட் இருந்தது. அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு டவுட்டு. "ஏன் சீனியர், இது இன்பா அவள் லைஃப் பார்ட்னருக்காக எழுதின நோட் பேடு தானே? பேபியும் மொழியும் கூட ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி பாஸ்வேர்டு தெரியாமல் லேப்டாப்பை மூடி வச்சுட்டு வந்தாங்களே, அதே நோட் பேடு தானே? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே தாரா." "அதுதான், பட் இதை மொழிக்கு அனுப்பிச்சிருக்கானா?" "ஆமாம் தாரா, நீ மொழி சைடு லவ் ஸ்டோரியை மட்டும்தான் கேட்டிருக்க. ஆனால் மொழி எப்பேற்பட்ட லவ்வுக்கு சொந்தக்காரிங்கிறத இதை படிச்சுனா தெரிஞ்சுக்குவேன்" அப்படின்னாங்க. அவங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. "ஏன் சீனியர், இதுக்கு பாஸ்வேர்டு என்ன?" அப்படின்னு. "கீழே பார், இருக்கும்" அப்படின்னாங்க. அதில் நம்பராக இருந்தது. "என்ன சீனியர் நம்பராக இருக்குது?" "அது வேற ஒன்றும் இல்லை, மொழியோட டேட் ஆஃப் பர்த் தான் அந்த நோட்பேடோட பாஸ்வேர்டு." "அதுதானா? அது தெரியாமல் தான் அன்றைக்கி அவங்க திறக்க முடியாமல் அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களா?" அப்படின்னு. "ஆமாம்மா, நீ ஓப்பன் பண்ணி படிச்சு பாரு" அப்படின்னாங்க. நானும் ஓப்பன் பண்ணேன். நான் நோட் பேடை ஓப்பன் பண்ணேன்னா, அதில் என் லைஃப்லே முக்கியமான ஒருத்தி, என் வாழ்க்கையே மாற்றின ஒருத்திக்காக தான் இந்த நோட் பேடே அப்படின்னு போட்டிருந்தது. அடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். என்னோடய சின்ன வயசில் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நான் ரொம்ப தனியாகவே இருந்தேன். அப்போ என் பாட்டிக்கிட்ட போய், "பாட்டி, எனக்கு ரொம்ப அலோனாக ஃபீல் ஆகுது. என் கூட யாரும் விளையாடவே வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை." "ஏன் பாட்டி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே மாட்டாங்களா?" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்கிட்ட, "இன்பா, இன்னைக்கு 3ஆம் பிறை நிலா, நீ அதுக்கிட்ட வேண்டிக்கோ. அதுக்கிட்ட வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு நீ நிலாவை பார்த்து வேண்டிக்கோ, கண்டிப்பாக அது உனக்கு கொடுக்கும்" அப்படின்னாங்க. "சரி பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். கொஞ்ச நாள்லே எங்கள் அத்தை ப்ரெக்னென்ட் ஆனாங்க. அப்போ என் பாட்டி சொன்னாங்க, "நான் சொன்னேன்ல இன்பா, பாரு, நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பேபி வரப்போகுது உன் கூட விளையாடுறதுக்கு" அப்படின்னாங்க. "அப்படியா பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்து அத்தை வயித்துல இருக்க குழந்த கூட நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். "நீ எப்போ வெளியில் வருவ, என் கூட விளையாடுவேன்னு அடிக்கடி போய் நான் வயிற்றுல இருக்க குழந்தைகிட்ட கேட்பேன்." அத்தை சொன்னாங்க, "இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, பாப்பா வெளில வந்துடுவா. அது வரைக்கும் நீ பேசு, அவளுக்கு நல்லாவே கேட்கும்" அப்படின்னு சொன்னாங்க. நானும் அடிக்கடி போய் பேசுவேன். ஒரு நாள் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வரப்ப தாத்தா என்னை கூப்பிட வந்துட்டு, என்னை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகாமல் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனார். "எதுக்கு தாத்தா நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம்?" அப்படின்னு கேட்டேன். "நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தல்ல, அந்த குட்டி பேபி இன்னைக்கு வெளியில் வரப்போறா" அப்படின்னாரு. "அப்படியா தாத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரொம்ப நேரமாக பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் வெளில வரவே இல்லை. அன்றைக்கும் அதே 3ஆம் பிறை நிலா. நான் அந்த நிலா கிட்ட வேண்டிக்கிட்டேன், எப்படியாவது பேபிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, பத்திரமா பேபி வெளில வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்ட அடுத்த சவுண்டே சிஸ்டர் பேபியை தூக்கிட்டு வெளில வந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட, "சிஸ்டர் ஆண்டி, நான் ஃபஸ்ட்டு பேபியை தூக்கட்டா?" அப்படின்னு கேட்டேன். உடனே எங்கள் மாமா, எங்கள் அம்மா அப்பா, தாத்தா எல்லாருமே, "பேபியை அவகிட்டயே கொடுங்க, அவள் தான் அதுக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா" அப்படின்னாங்க.
சிஸ்டரும் என்கிட்ட பேபியை கொடுத்தாங்க. நான் முத அவளை அப்போ தான் கையில் வாங்கினேன். எனக்கு அன்னைக்கு தெரியாது அவள் தான் என் வாழ்க்கையே மாற்ற போகிறான்னு. அதுக்கப்புறம் மொழியை ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிட்டேன். அவள் எப்போவுமே என் கூட தான் இருப்பாள். ஸ்கூலுக்கு போனால் கூட மொழி என்ன பண்ணுவாளோ, சாப்பிட்ருப்பாளா, தூங்கியிருப்பாளான்னு மொழி ஞாபகமாகவே தான் இருக்கும். எப்படா வீட்டுக்கு வருவோம், அவளை பார்ப்போன்னு இருக்கும். ஒரு நாள் நான் அவளை தூக்கி வச்சுட்டு இருந்தப்ப பாட்டி என்கிட்ட வந்து, நீ மட்டும் பையனாக பிறந்திருந்த இவளை உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னாங்க. ஏன் பாட்டி இப்போ பண்ணி வைக்க மாட்டிங்களா அப்படின்னு. ஆசை தான் இன்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ தான் எனக்கு மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு, என்னோட யார் மொழியை நல்லா பார்த்துப்பா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி நான் அதை விளையாட்டாக தான் நினச்சேன். ஆனால் அது ஒரு நாள் உண்மையாகும்னு நான் நினைக்கவே இல்லை. மொழி வளர வளர எனக்கும் அவளுக்கும் இந்த க்ளோஸ்னஸ் குறைஞ்சு டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு. நிறைய சண்டை போட்டுக்கிட்டோம். அந்த டைமில் தான் பேபி வந்தா. மொழி கூட பேபி ரொம்ப க்ளோஸாக இருந்தா. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. அவன் மேலே கோவமாக வந்தது. சம்டைம்ஸ் நான் பேபியை பிடிச்சி அடிச்சிருவேன். எதுக்கு அடி வாங்குறோம்னே தெரியாமல் பேபி அடி வாங்கிட்டு போவா. அதனாலே அவள் எனக்கு ஹிட்லர்னு ஒரு பேரே வச்சுட்டா. நான் 12th நல்ல மார்க் வாங்கினேன். எனக்கு பெரிய பெரிய காலேஜில் சீட் கிடச்சிச்சு. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருந்த காலேஜிலே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். காலேஜ் முடித்ததுக்கப்புறம் கோல்டு மெடல் வாங்கினதுனாலே நிறைய கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர்லாம் வந்தது. அந்த வேலையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் படித்த காலேஜிலே ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நாளே என்னை ஹெச்ஓடியாகவும் ஆக்கிட்டாங்க. நான் ஏன் வெளியூருக்கு படிக்கவும் வேலைக்கும் போகலைன்னா, என்னால் மொழியை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவள் தான் எனக்கு எல்லாமே. இதெல்லாம் விட எனக்கு அவள் கூட இருக்கிறது தான் முக்கியம்னு தோணுச்சு. அவள் தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சா. அதனால தான் நான் இங்கேயே இருந்துட்டேன். என்னோட அதிர்ஷ்டமோ என்னமோ, மொழி என்னோட காலேஜில், அதுவும் என் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ஜாயின் பண்ணாள். அவள் இனிமேல் என் கூடயே இருக்க போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவள் வந்த நாளே ஒரு பிரச்சனை இழுத்துட்டா. அவள் போட்ட சண்டையில் காலேஜே கலவரமாயிருச்சு. அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அன்னைக்கு அவளை அடிச்சிட்டேன். அடி வாங்கினது என்னமோ மொழி தான். ஆனால் எனக்கு தான் வலி அதிகமாக இருந்தது, அவளை அடிச்சிட்டமேனு. அன்றைக்கி ஈவினிங் நான் வீட்டுக்கு போனதும் மொழி உட்காந்துருந்தா. இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இந்த ரீசனை யூஸ் பண்ணி அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு தோணுச்சு. அதான் அவளை டீஸ் பண்ணேன். மற்றபடி அடிக்கணுங்கிறதுக்காகலாம் துரத்தலை. எங்கள் அப்பா கேக் வாங்கிட்டு வர சொல்லி நான் ஏன் வாங்கிட்டு வரலன்னா, அவளை வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். அதனால தான் நானும் அவளும் வெளியில் போனோம். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். அவள் கூட ரொம்ப நேரம் உட்காந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. மொழியே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பழைய மாதிரி என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் ஆரம்பித்தா. ஆனால் அந்த டைம் பார்த்து காலேஜில் சீனியர்ஸ் போகிற டூரில் அவங்க கூட என்னையே போக சொல்லிட்டாங்க. 10 நாள் நான் எப்படிடா அவளை விட்டு இருப்பேன் அப்படின்னு இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை, நான் தான் போய் ஆகணும்னு கிளம்பி போனேன். என்னை கொண்டு வந்து அவள் விடும்போது அவள் கூட அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் நான் ஹெச்ஓடியாச்சுல்ல, போய் தான் ஆகணும். வேறு வழி இல்லாமல் பஸ்ஸில் ஏறி போனேன். பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போதெல்லாம் மனசெல்லாம் அவள் ஞாபகமாகவே இருந்தது. அவள் என்ன பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு. நான் உடனே ஃபோன் எடுத்து அவளுக்கு குட் நைட்னு மெசேஜ் போட்டேன். போட்ட அடுத்த செகண்டே அவள் எனக்கு மிஸ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சா. அந்த மெசேஜை பார்த்தோன்னே அப்படியே எனக்கு கண்ணெல்லாம் கலக்கி அழுக வந்துடுச்சு. உடனே இந்த பஸ்ஸை நிறுத்திட்டு வீட்டுக்கு ஓடி போகணும் போல் இருந்தது. நான் உடனே அவளுக்கு ரீப்ளே பண்ணலை. அவளை கொஞ்சம் டீஸ் பண்ணலான்னு, ஏண்டி சரக்கு இது ஏதாவது அடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டேன். உடனே அவள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறமேலு கடைசியாக சரி பாவம் புள்ள ரொம்ப டீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் யூ டூன்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஆனால் அந்த ட்ரிப் முடிஞ்சு வர வரைக்கும் மனசு ஃபுல்லாக அவள் ஞாபகமாக தான் இருந்தது. எப்படா வீட்டுக்கு போவோம், அவளை பார்ப்போம் அப்படின்னே இருந்தது. ட்ரிப் முடிஞ்சு திரும்பி கிளம்பி வந்துட்டு இருந்தப்ப 10 மணிக்கு தான் நான் காலேஜுக்கு ரீச் ஆவேன். அதுக்கு 1/2 hour முன்னாடி சொன்னால் கூட போதும். ஆனால் என்னமோ எனக்கு அவகிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். அவளும் எனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது கண்ணாடியில் அவள் முகத்தை நான் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ஆனால் அவள் சும்மா இல்லாமல் அந்த கண்ணாடியை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தா. நான் உடனே, எதுக்கடி கண்ணாடியை நோண்டிகிட்டே இருக்க,
ரோட்டை பார்த்து ஓட்டுடி அப்படின்னு சொன்னேன். உடனே அவள் கண்ணாடியை ரோட்டை பார்த்த மாதிரி வச்சிட்டா. நான் ஊர்லேருந்து வந்த அன்றைக்கி நைட்டு என்கிட்ட எப்போவுமே பேசாத பேபி என்கிட்ட வந்து, இன்பாக்கா மொழி உங்கள் கூட பேசணுமா, கார்டனில் வெயிட் பண்ணுறா, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னா. என்கிட்ட பேசணுமா அப்படின்னு கொஞ்ச நேரம் நான் யோசித்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, மிஸ்யூலாம் மெசேஜ் அனுப்புனால, ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாளோ அப்படின்னு தோணுச்சு. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக வேகமாக கிளம்பி கார்டனுக்கு போனேன். அவகிட்ட போய் அவள் ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறான்னு எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தேன். அப்போ தான் தாத்தா வந்து சொன்னார், அவள் கிராசரி லிஸ்ட்டு வாங்குறத என்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் என்னை கூப்பிட்ருக்கான்னு. எனக்கு உடனே கோவம் வந்துருச்சு. நான் எவ்வளோ ஆசையாக வந்தால் இவன் என்னை ஏமாற்றிட்டாளேன்னு அவள் மண்டையில் நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டிட்டு ரூம்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, பாவம் கொட்டாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. அன்றைக்கி ஒரு நாள் நான் காலேஜ்குள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே மொழி பொக்கேவோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ மனசில் அவனை தோணுச்சு, அப்படியே முட்டி போட்டு இந்த பொக்கேவை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, டிபார்ட்மெண்ட் காம்படிஷனில் வின் பண்ணதுக்கு கொடுக்க தான் இந்த பொக்கேவை வாங்கிட்டு வந்திருப்பான்னு. இருந்தாலும் ஒரு வாட்டி அவகிட்ட கேட்போமே அப்படின்னு. ஏன் மொழி, காம்படிஷனில் வின் பண்ணதுக்கு தான் வாங்கிட்டு வந்தியா? அப்போ மனசு ஏங்குச்சு. இல்லை, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டாளான்னு. அந்த லூஸு, ஆமாம் காம்படிஷனில் வின் பண்ணல, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டா. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் சரி கொடு அப்படின்னு வாங்கிட்டு கிளாஸுக்கு போயிட்டேன். இப்போ வரைக்கும் அந்த பொக்கேவை என்னோடய கபோர்டில் பத்திரமா வச்சுருக்கேன். மொழி கூட எனக்கு இருக்க அழகான மெமரிஸ் எல்லாம் நான் ஒரு நோட் பேடில் டைப் பண்ணி வைப்பேன். எனக்காவது ஒரு நாள் அவள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது இது அவகிட்ட கொடுக்கணும்னு. அதே மாதிரி நான் அன்றைக்கி டைப் பண்ணிகிட்டு இருந்தப்போ திடீர்னு மொழி உள்ளே வந்துட்டா. ஐயோ எங்கேயோ பார்த்துருவாளோன்னு வேகமாக லேப்டாப்பை மூடி வச்சேன். ஏன்னா அவள் இப்போ இதை பார்க்குறதுக்கான டைம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அதை மறைச்சேன். உடனே அவள், என்ன மறைக்கிற, என்கிட்ட காட்டடி, நான் பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டா. நான் காட்டவே முடியாதுன்ட்டேன். உடனே அவள் கோச்சிட்டு வெளில போயிட்டா. அப்போ தான் தோணுச்சு, அடியே மரமண்ட, இது நான் உனக்காக தான் எழுதுறேன்னு. அதுக்கப்புறம் காலேஜில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. மொழி என்னை பற்றி காலேஜ் ஃபுல்லாக தப்பாக எழுதியிருக்கிறதா. அதுக்காக பிரின்ஸிபல் அவளை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னே சொல்லிட்டாரு. நான் தான் அவர்கிட்ட பேசி, சார் சஸ்பெண்ட் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அவரும் சரின்னு சொன்னார். ஆனால் என் மொழி மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதான் நான் அன்றைக்கி ஃபுல்லாக அதை பற்றி விசாரித்து அதை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சி என் மொழி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு தான் நான் அன்றைக்கி வீட்டுக்கே வந்தேன். அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போனோன்னே மொழி என்கிட்ட வந்து, என் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லைல்ல, என்னை நம்பாமலே போயிட்டல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. எனக்கு உடனே கோவம் வந்துருச்சு. நான் அவளை அடிச்சிட்டேன். எப்படி நான் அவனை நம்பாமல் போவேன்? அவள் உடனே வந்து என்னை ஹக் பண்ணிக்கிட்டா. அப்பயே புரிஞ்சிருச்சு அவள் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான்னு. ஒரு நாள் நான் கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூம்குள்ளே வந்தேன். கரெக்டாக நான் வரும்போதே ஃபோன் அடிச்சிச்சு. எடுத்து ஃபோன் பேசிக்கிட்டே சேரில் உட்காந்தேன். அப்போ ஏதோ பேப்பர் கீழே கிடந்தது. குப்பான்னு நினச்சி குப்பை தொட்டிக்குள்ளே எடுத்து போட்டேன். அப்போ தான் அதில் ஏதோ எழுதியிருந்தது. அதை பார்க்கும்போது மொழி ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே தெரிஞ்சிச்சு. சரின்னு அதை எடுத்து விரித்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு அது மொழி எனக்காக எழுதின லவ் லெட்டர்னு. அதை படிக்கும்போது எனக்குள்ளே இருந்த ஃபீலிங்கை வார்த்தையில் சொல்லவே முடியல. என்னையே அறியாமல் நான் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டேன். அது சந்தோஷத்தில் வந்த கண்ணீர். அந்த செகண்ட் எனக்குள்ளே இருந்த ஃபீலிங்கை வார்த்தையில் சொல்லவே முடியல. நான் உடனே மொழியை தேடி கிளாஸ் ரூமுக்கு போனேன். அப்போ தான் சொன்னாங்க அவள் ஆஃப் டேவோட வீட்டுக்கு போயிட்டான்னு. எனக்கு அவளை உடனே பார்க்கணும் போல் இருந்தது. அதனால நானும் ஆஃப் டே லீவ் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அங்கே போனால் அங்கே அவள் இல்லை. அவள் ஃபோனுக்கு ட்ரை பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னே வந்தது. அவள் எப்படா வருவா, அவளை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த 20 வருஷம் வெயிட் பண்ண எனக்கு அவளுக்காக வெயிட் பண்ண அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப நரகமாக தெரிஞ்சிச்சு. அவளை உடனே பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஆனால் மொழி அன்றைக்கி நைட்டு தான் வீட்டுக்கே வந்ததும் பேசலான்னு நினச்சா அதுக்குள்ளே சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் போய் உட்காந்துட்டான். நானும் போய் அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். அப்போ அப்பா, என்ன என்பா முகம் ரொம்ப பிரைட்டாக இருக்கே அப்படின்னு கேட்டார். அப்போயாவது இந்த மொழி என் முகத்தை பார்ப்பான்னு நினச்சேன். அதுக்குள்ளே இந்த பேபி, என்ன க்ரீம்க்கா யூஸ் பண்ணுற, எனக்கும் சொல்லு, நானும் வாங்கி யூஸ் பண்ணுறேன்னு அதை காமெடி ஆக்கிட்டா. உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு.
தட்டில் இந்த இட்லியை தூக்கி அவன் மேலேயே அடிச்சிட்டேன். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பன்னு பார்த்து எங்கள் அம்மா கல்யாண பேச்சு எடுத்தாங்க. அதை கேட்டதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. அவளே ஒரு வழியாக இப்போ தான் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. அவள் முன்னாடியே என் கல்யாணத்தை பற்றி பேசினா அவள் வருத்தப்பட மாட்டாளா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் எவ்வளோ சொல்லியும் எங்கள் அம்மா கேட்கவே இல்லை. அதனால் நான் கோவத்தில் தட்டை தள்ளி விட்டுட்டேன். அது அவங்க மேலேயே பட்டுருச்சு. உடனே இன்பா என்னை எந்திரிச்சு அடிச்சிட்டா. அடிச்சுட்டு அவங்க உன்னை கல்யாணம் தானே பண்ணிக்க சொல்கிறாங்க, பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி என்னை திட்டிட்டு அவள் வேகமாக வெளில போயிட்டா. அவள் அடித்ததை விட அவள் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப வலிச்சுது. எப்படி உன்னால் அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சிச்சுன்னு தோணுச்சு. நான் கோவமாக எந்திரிச்சு ரூம்குள்ளே வந்துட்டேன். அவள் என்னை இவ்வளோ லவ் பண்ணிவிட்டு எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல முடியும்? அவள் அப்படி சொல்கிறானா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு மூளை யோசிக்குது. எவ்வளோதான் காரணம் இருந்தாலும் அவள் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு மனசு ஏங்குது. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? அவள் சொன்ன அந்த வார்த்தை என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. 2 days ஆகியும் மொழி வீட்டுக்கு வரவே இல்லை. எனக்கு அவளை பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே நான் எவ்வளோ வருத்தப்படுறேனோ அதே அளவுக்கு அவளும் அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அவளை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டேன். இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்காத என் மொழி முறையாக என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்கா. அவள் கேட்டு நான் பண்ணாமல் இருப்பேனா? அதனால் எனக்கு விருப்பமே இல்லைனாலும் அவள் கேட்ட ஒரே காரணத்துக்காக அந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லிட்டு வந்தேன். அப்போ பேபியும் மொழியும் நாங்கள் மொழியை வீட்டுக்கு கூப்பிட்டு வரோங்க்கா, நீங்கள் போங்க அப்படின்னாங்க. சரி நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். மொழி வீட்டுக்கு வந்த உடனே காஃபி எடுத்துகிட்டு என்னை பார்க்க தான் மேலே ரூமுக்கு வந்தான். ஆனால் நான் அவகிட்ட பேசல. உங்ககிட்ட எனக்கு பேச எதுவும் இல்லைன்னு சொல்லி அவளை ரூமை விட்டு வெளில அனுப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நான் எங்கே அவகிட்ட உடஞ்சி அழுதுருவனோ? நான் எவ்வளோ தான் மெச்சூரிட்டியாக இருந்தாலும் அவள் முன்னாடி அவள் காதலுக்காக ஒரு குழந்த மாதிரி ஏங்கி தான் நிற்கிறேன். ஐயோ அவளை வெளியில் போக சொல்லிட்டோமேனு மனசு கேட்காம எந்திரிச்சு வெளில வந்தா. எங்கள் அப்பா அவகிட்ட என்கேஜ்மெண்ட் ரிங்க் ஆர்டர் கொடுத்துருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துருமான்னு சொல்கிறாரு. உடனே அவளும் ஒன்றுமே பேசாமல் சரி மாமா வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறா. அவளால் எப்படி முடியுது? அவள் லவ் பண்ணுற பொண்ணுக்கு வேற ஒருத்தங்க கூட என்கேஜ்மெண்ட், அதுக்கு ரிங் வாங்க அவளே போகிறா. என்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் மொழி இப்படி இருக்க? தயவு செஞ்சு வந்து என்கிட்ட சொல்லு. நீ எப்போ உன் லவ்வை சொல்லுவோன்னு உனக்காக நான் காத்துட்ருக்கேன் மொழி, தயவு செஞ்சு சொல்லு மொழி அப்படின்னு இருந்தது. என்கேஜ்மெண்ட் நாளும் வந்தது. அந்த என்கேஜ்மெண்ட்டில் அந்த மாப்பிள்ளை எனக்கு மோதிரம் போட வரப்ப அதை பிடுங்கி மொழி எனக்கு போட்டு நான் அவளை லவ் பண்ணுறேன், நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிட மாட்டாளான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் மொழி அமைதியாக நின்று நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கல்யாண சேலை நகை இதெல்லாம் வாங்கிறதுக்காக எல்லோரும் கிளம்பணும். நான் வேணுக்கும்னே லேட்டாக கிளம்பி வந்தேன். ஏன்னா அப்போ தானே நான் என் மொழி கூட போக முடியும். அதே மாதிரி அவளும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நான் போய் அந்த காரில் ஏறினேன். அவள் எனக்காகவே லவ் சாங்காக போட்டுகிட்டே வந்தா. நான் அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஏன் ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்டால் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பிக்கிட்டேன். ஆனால் எனக்கு தேவை அந்த பாட்டு இல்லை, அவள் என்கிட்ட வந்து சொல்லணுங்கிறது தான். அதை அவள் புரிஞ்சிக்கவே இல்லை. நாங்களாம் கடைக்குள்ளே போனோம். அப்போ திவ்யா என்கிட்ட வந்து இன்பாக்கா உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் வரீங்களா அப்படின்னா. ஏன் கூடவா? ஆமாம் வாங்களேன் அப்படின்னு கூப்பிட்டா. எனக்கு தெரியும் கூப்பிட்டது மொழி தானு. தெரியாத மாதிரியே நானும் போனேன். அப்போ மொழி என்கிட்ட வந்து இன்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான்னு எதிர்பார்த்தா அவள் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. நான் அவகிட்ட இதெல்லாம் எனக்கு வேணாம் மொழி, நீ இப்போ சொல்கிறதுனால நடக்க இருக்க இந்த கல்யாணம் என்ன மறவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக வெளியில் வந்தேன். அப்போ அவள் என் கையை பிடிச்சி நிறுத்தினா. அவள் என் கையை பிடிச்சதும் இப்படியே என் கூட வந்துடுறேன் இன்பா அப்படின்னு கூப்பிட மாட்டாளான்னு தோணுச்சு. ஆனால் அவள் என்கிட்ட சாரி தான் சொன்னான். இப்போவும் நீ சொல்ல மாட்டல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவள் கையை தட்டி விட்டுட்டு நான் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை எங்கேயுமே பார்க்க விரும்பல. அவளை பார்த்தா எனக்கும் கஷ்டம், என்னை பார்க்கும்போது அவளுக்கும் கஷ்டங்கிறதுனால கல்யாணம் வரைக்கும் நான் அவளை பார்க்காமலே அவாய்ட் பண்ணிட்டேன். நாங்கள்லாம் கல்யாணத்துக்காக கிளம்பி ஃபேனில் ஏறி உட்காந்து வந்தோம். அப்போ வெளியில் மொழி அத்துக்கிட்ட ஆமாம் நான் இப்போ வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கல்யாணத்தன்னைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவள் அப்படி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. மொழி வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத மொழி, தயவு செஞ்சு வா, ஃபேனில் ஏறு. நான் உன் கூட கடைசியாக செலிப்ரேட் பண்ண போகிற பர்த்டே, அதை நான் மிஸ் பண்ண விரும்பல. எப்படியாவது வேனில் ஏறிடு மொழி
அப்படின்னு இருந்தது. நான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவள் வேனில் ஏறிட மாட்டாளா அப்படின்னு. லைஃப்பில் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காமலே போச்சுன்னா அது ஓகே தான், நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்து ஒன்று கிடைக்காம போச்சுன்னா அதோட வலியை சொல்லி புரிய வைக்க முடியாது.